வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செங்கோடு பகுதியில் மழை நீரோடு சேர்ந்து ஊருக்குள் கழிவுநீர் புகுந்ததால் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். பழனி அருகே குப்பைகள் மலை போல குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு. குப்பைகளை அகற்றக் கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாம். வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை எச்சரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பருவம் தவறி பெய்த கனமழை. பருத்தி செடிகள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ராஜகோபுரம் முன்பு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு பக்தர்கள் கிரிவலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சூரியம்பாளையத்தில் மழை நீரோடு கழிவுநீரும் கலந்து ஊருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு தாழ்வான பகுதியாக உள்ளதால் மேட்டு பகுதிகளிலிருந்து வரும் மழை நீர் கழிவுநீர் அனைத்தும் கீழே வந்து சேருகிறது. இதனை தடுத்து கிராமத்திற்குள் வராமல் தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென சூரியம்பாளையம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அங்கு பெய்த மழையினால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஊருக்குள் புகுந்தது. இதனால் ஊர் முழுவதும் துர்நாற்றம் வீசியது. மேலும் செத்து மிதந்த பாம்பு, நாயுடன் குப்பை கூளங்களும் ஊருக்குள் வந்தன. இதனால் வெறுப்படைந்த சூரியம்பாளையம் மக்கள் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த திருச்செங்கோடு நகர காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கட்ராமன், நகராட்சி பொறியாளர் சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் அவர்களோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தண்ணீர் வெளியேறும் பகுதியை உடனடியாக அடைக்க வேண்டும் என அவர்கள் மீண்டும் மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நமக்கு நாமே திட்டத்தில் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் அதனை முறையாக அமைக்காததால் கழிவுநீரோடு மழைநீரும் சேர்ந்து ஊருக்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெளிப்பகுதிகளிலிருந்து கழிவுநீரோடு கலந்து வரும் மழைநீர் சூரியம்பாளையம் பகுதி வழியாக செல்லாமல் தடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இன்னைக்கு நமக்கு நாம திட்டத்தில் சில நபர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் வடிகால் வரின்னு சொல்லி டிச்சு தண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் சுடுகாட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. எங்க வீட்டில் சுடுகாட்டில் பணம் புதைக்கிறதுக்கு வழி இல்லை, எரிக்கிறதுக்கு வழி இல்லை. அது இல்லாமல் ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்க மாரியன் கோயில் ஏரி நம்பி மூடா தண்ணி எங்கள் ஊருக்கு மக்கள் ஒரு 60-70 பேர் குடும்பமாக இருக்கிறாங்க. 60-70 குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்க பயங்கரமாக பாதிக்கிறாங்க. முதல்ல ஒரு 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சாதான் அந்த மாதிரி தண்ணி வந்தது. ஆனால் அப்போ ஊருக்குள்ள வரல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் பெய்த மழைக்கே மொத்த தண்ணி ஊருக்கு பூந்து கிட்டத்தட்ட 6-7 மணி நேரத்துக்கு மேலே மக்கள் வீட்டுக்குள்ள உள்ள இருக்க முடியாமல் பயங்கரமாக தடுமாறிட்டாங்க. இன்னைக்கு எங்களால் இந்த விஷயத்தை தாங்க முடியாதனால தான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு அதிகாரிகள் யாரும் ஸ்டெப் எடுக்காதனால நாங்கள் இந்த இதுக்கு இறங்கியிருக்கோம். பழனி அருகே குப்பைகள் மலை போல குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சி அமைந்துள்ளது. அங்குள்ள 18 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி அலுவலகம் அருகே உள்ள இடத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது. சுமார் 5 டன் குப்பைகளை ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகம் தரம் பிரிக்காமல் மலை போல குவித்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி குடியிருப்பு வாசிகள் வசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து குப்பைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஆயக்குடி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் குப்பைகளை அகற்ற பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கு தாழ்த்தப்பட்ட பகுதிகள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். குப்பை கிடங்கு இருப்பதால் இங்கு துர்நாற்றம் வீசுவதால் இந்த பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆஸ்துமா போன்ற
பெரும் வியாதிக்கு ஆளாகி பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். எஸ்சி/எஸ்டி ஆக்ட் படி இது ஒரு தவறான இது. முதல்வர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மக்களுக்காகவும் இந்த ஊர் தூய்மைக்காகவும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தி உள்ளது. சமவெளி பகுதியான மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலை மாவட்டத்தை நோக்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாகவே குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மரப்பாலம், இச்சிமரம் ஆகிய இடங்களில் 6 காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளன. காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறை அதிகாரிகள் அவற்றை அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையை காட்டு யானைகள் கடந்து செல்ல வாய்ப்புள்ளதால் கவனமுடன் பயணிக்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தரங்கம்பாடியில் பருவம் தவறி பெய்த கனமழையால் பருத்தி செடிகள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. மயிலாடுதுறையில் விவசாயிகள் நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். தரங்கம்பாடி தாலுகாவிற்குட்பட்ட ஹரிஹரன் கூடல், புத்தகரம், முனிவேலன்குடி உள்ளிட்ட இடங்களில் சம்பா அறுவடை முடிந்து விவசாயிகள் பருத்தி விவசாயத்தில் இறங்கினர். பருத்தி விதைகள் துளிர்விட்டு வளரத் தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாகவே அப்பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் இளம் பருத்தி செடிகள் அழுகி வருகின்றன. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் நிவாரணத் தொகை வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அறுவடைக்கு 2 நாளைக்கு முந்தி மழை பெஞ்சு சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு அதுதான் அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சரி அடுத்த முதலில் ஏதாவது கடனை உடனே வாங்கி போட்டு அடுத்தது வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு பயிர் உளுந்து வரைச்சான். பயிர் உளுந்தும் போயிட்டு பயிர் உளுந்து வரைச்சி எல்லாம் அதுவும் அழிவுப்பட்டு இது வரைக்கும் எந்த அதிகாரிகளோ வயலோ பார்க்கவே இல்லை. முதல்ல லொக்கேஷன் ஷேர் பண்ணி எடுத்து கொடுத்த ஃபோட்டோவுக்கும் எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. விஓவை கேட்டால் எங்கள்கிட்ட இந்த கணக்கும் கேட்கல, நாங்கள் கேட்டால் தான் கொடுக்க முடியும், நிவாரணம் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. எந்த நிவாரணமும் கொடுக்கல. நாங்கள் விவசாயிகள் இருக்கிறதா இல்லை சாகுறதான்னு தெரியல. இதுக்கு உரிய நடவடிக்கை அந்த தமிழக அரசு தான் எடுக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 6 மின்கம்பங்கள் உடைந்து மழைநீரில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரசம்பட்டி, பழனம்பாடி உள்ளிட்ட இடங்களில் நேற்று சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பழனம்பாடி அருகே உள்ள தோப்பில் தென்னை மரங்கள் உடைந்து மின்கம்பங்கள் மீது விழுந்தன. இதில் 6 மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்த நிலையில் மின்கம்பங்கள் தோட்டத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் மூழ்கின. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் விளங்கி வருகிறது. மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் முன்பு பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு கிரிவலம் சென்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடியில் நடைபெற்ற உணவுப் பொருட்கள் விழிப்புணர்வு கண்காட்சியினை ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். 54வது தேசிய பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உணவுப் பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. துறைமுக ஆணையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் உடலுக்கு நன்மை பயக்கும் கீரை, வாழைத்தண்டு, பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவுகளும் தீமை தரக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு உணவுகளை ருசி பார்த்தனர். மிர்ச்சி சேனல்ல நீங்கள் லைவ். தருமபுரியில் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட குப்புச்செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். 80 வயதான முதியவரான இவர் நேற்று முன்தினம் இயற்கை மரணம் அடைந்தார். இதனைத் தொடர்ந்து முதியவரின் உடலை அவரது உறவினர்கள் இண்டூர் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வழியாக சுடுகாட்டுக்கு கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது ஏராளமான வீடுகள் இருப்பதால் முதியவரின் முருகனின் உடலை எடுத்துச் செல்ல அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் முருகனின் உறவினர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகளிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஒருமுறை குடியிருப்புகள் வழியாக செல்ல அனுமதிப்பதாகவும் சுடுகாட்டுக்கு செல்ல மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தருவதாகவும் போலீசார் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதியவரின் உடலை தூக்கிச் சென்று அவரது உறவினர்கள் இறுதிச் சடங்குகளை செய்தனர். எடப்பாடியில் முதுகில் அலகு குத்தி ஆம்னி வேனை இழுத்து பக்தர் ஒருவர் வினோதமான முறையில் நேர்த்தி கடன் செலுத்தினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற சின்னமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் திருவிழா கடந்த வாரம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதனையொட்டி சுவாமிக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் சரபங்கா நதியிலிருந்து தீர்த்தக்குடம் எடுத்து வந்தும் மாவிளக்கு எடுத்து வந்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சிலர் தலையில் தேங்காய் உடைத்தும் முதுகில் அலகு குத்தி ஆம்னி வேனை இழுத்தும் வினோத முறையில் நேர்த்தி கடன் செலுத்தினர். சிவகங்கை அருகே மாசி மகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இந்த கோயிலில் மாசி மகத்தெப்ப திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயிலில் குவிந்து வருகின்றனர். போதிய வாகன நிறுத்தம் இல்லாததால் பக்தர்கள் வாகனங்களை சாலையில் நிறுத்திவிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் கோயிலில் அமைந்துள்ள பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கு ஆம்புலன்ஸ் சிக்கிக் கொண்டது. திருக்கோஷ்டியூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. அடுத்த 3 நாட்களுக்கு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு அதிகம் பேர் வர வாய்ப்பிருப்பதால் தேவையான ஏற்பாடுகளை செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிராபிக் பயங்கரமா இருந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. வரதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நாங்க 2 கிலோமீட்டர் நடந்துதான் வந்தோம். 2 கிலோமீட்டர் தள்ளியே வண்டி வச்சுட்டு நாங்க நடந்துதான் வரோம். மழை பெஞ்சனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ரொம்ப சாமியை பாக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எல்லாம் மழையில நனைஞ்சு
டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. காலையில எப்படி தெரியல, கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் எல்லாம் சகதியும் சேரமாக கிடக்குது. மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சொத்து வரி செலுத்தாத தொழிலதிபர் வீட்டின் முன்பு நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள அனைத்து வார்டுகளிலும் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக வசூல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சோமேஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்த தொழில் அதிபர் சத்தியமூர்த்தி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாகவே சொத்து வரி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரின் வீட்டின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி கொண்டு வீட்டின் வாசலில் முன்பிருந்த கழிவுநீர் கால்வாய் மேல் போடப்பட்டிருந்த ஸ்லாப்பை உடைத்து வரி வசூலில் ஈடுபட்டனர். சொத்து வரி கட்ட தொழில் அதிபர் வீட்டில் நகராட்சி நோட்டீஸ் ஒட்டியும் அவர் வரி கட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அருகே குட்டை புறம்போக்கு இடத்தில் ஏர்டெல் நிறுவனம் டவர் அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரண்வாயில் திருவிக்கா தெருப்பகுதியில் அரசின் குட்டை புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்துள்ள அப்பகுதி ஊராட்சி செயலாளர் ஜெய்சங்கர் பணம் பெற்றுக்கொண்டு அதனை ஏர்டெல் டவர் அமைக்க கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் டவரை அப்புறப்படுத்த வேண்டுமென்றும் அரசின் நிலத்தை மீட்க வேண்டுமென்றும் அப்பகுதி மக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.